ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரூட்ஸ் அறுவடை தான், பழங்கள் அறுவடை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்ன பழங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சப்போட்டா பறிச்சுக்கலாம். நிறையா பழங்கள் இருந்ததுங்க. ஆனால் என்னாச்சுன்னா குருவியெல்லாம் கொத்திட்டு சரி இருக்கிறத பறிச்சு வைப்போம்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கோம். பாருங்க 2 மரத்துலையும் நிறையா இருக்குது. 2யும் பறிக்கணும். இப்போ வாங்க ஒவ்வொன்றா கொஞ்சம் பறித்து எடுத்துக்கலாம். நிறையா இருந்ததுங்க. குஞ்சு பொரிக்குது இந்த சூப்பராக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது பார்க்கறக்கு. 2 இலையை வச்சு எப்படி ஜாயின் பண்ணி எப்படி பண்ணியிருக்காங்க. பறவைகளுக்குன்னு ஒரு தனித்திறமை அதுதாங்க. இது நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. நம்ம பார்த்திங்கன்னா எல்லா பழமும் பறிச்சாச்சு. மாதுளம்பழம், வாட்டர் ஆப்பிள், சீத்தாப்பழம், சப்போட்டா எல்லாமே பறிச்சாச்சு. பாருங்கள், மாதுளம்பழம்லாம் பார்த்திங்கன்னா 2 கிலோவுக்கு மேலே வரும், அவ்வளோ இருந்தது. வாட்டர் ஆப்பிள் கம்மியாக தான் இருந்தது. ஒரு சீத்தாப்பழம் ஒரு 4-5 பழம் இருந்தது. இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதே மாதிரி யார் யார் தோட்டத்தில் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணி